அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் சோனாலிகா டைகர் 75ங்க குண்டால் நேந்திரம் வாழை வந்து ஃபீல்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாங்க. அழுகல் வாழை ஃபீல்டு ஃபஸ்ட்டு ஃபீல்டுங்க. ரொட்டாவேட்டர் வந்து ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா வேப்ரிட்ஜில் வெயிட் போட்டதில் 1080 கிலோ வந்துச்சுங்க. ரொட்டாவேட்டர் வெயிட் மட்டும். அந்த ஃபீல்டோட பர்ஃபார்மன்ஸுங்க 13 இன்ச் ஃப்ளாஞ்சு, 20 mm பிளேட்டு சைடு. இதில் ஃப்ளாஞ்ச் எல்லாமே பாருங்கள். ரஞ்சித்து இரு கலப்பிடாது. டயோ பிளேடு வந்து போட்டிருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து இருக்குங்க, சைடில் ரோல் ஆகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் ஜிஎஸோட ஸ்பெஷலுங்க. அப்புறம் உள்ள நார் சுத்தாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ், இந்த பீஸ் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜிஎஸ்ல மாடலில் சீரீஸ் 5ங்க. ஃபஸ்ட் ஃபீல்டு வந்து ஓடுதுங்க வாழை டைகர் 75ங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் கதிரி ஓட்டின மாதிரி. அதுவும் புது ஃபஸ்ட் ஃபீல்டுங்க. இதுவும் ஃபஸ்ட் ஃபீல்டு. அது வேறையும் வண்டி, இது வேறையும் வண்டி. அண்டர் கார்டு மட்டும் போட்டிருக்கிறாங்க, பம்பர் போடாமல். இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இதில் வந்து 300 மீட்டர் க்ரீப்பரோட வருதுங்க ஃபஸ்ட் கியரில் பார்த்தீங்கன்னா. பவர் மூடுங்க, 1700 RPM. வாழை பார்த்தீங்கன்னா முழு வாழை அழுகி நிற்கிதுங்க. அன்றைக்கி ஒரு ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டிருப்பேன், 54 சைபரஞ்சு அழுகல் வாழைன்னு சொல்லிட்டு. அதை விடமே இது ஃபீல்டு டஃப்புங்க. அந்த மாதிரி ஃபீல்டில் க்ரீப்பர் ஃபஸ்ட்டு கியரில் 1700 இன்ஜின் RPMல 540ல் ஃபஸ்ட்டு ஃபீல்டுங்க. ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. புது கத்தியில் புது ரொட்டாவேட்ரு, புது ஃபீல்டுங்க. வாழை அழுகல் வாழைங்க. குண்டால் நேந்திரம் பட்டம் இருக்கிற ஃபீல்டு தான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குதுங்க. பவர் மூடில் 1800 இன்ஜின் RPMல பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குதுங்க. சோனாலிக்காவில் ஸ்பீடு வந்து அதிகங்க. அந்த ஸ்பீடை ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பண்ணி போட்டிருக்குறாங்க. மேலே கிரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு டெஸ்டிங் போயிட்டுருக்குதுங்க. ஏன்னா நார்மலாக பார்க்குற டிராக்டர் மாதிரி இல்லாமல் சோனாலிக்காவில் பார்த்தீங்கன்னா PTO அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1800 RPMலேயும் உங்களுக்கு 540 ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குதுங்க. நீங்கள் இதே ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிலோ 700 கிலோ ரொட்டாவேட்டர் கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓடுறதுக்கான சான்சஸ் வந்து கம்மிங்க, வாய்ப்பு கம்மியாக இருக்குங்க. ஏன்னா இது அழுகல் வாழைங்கிறதுனால ஸ்டெப்பை வெட்டாதுங்க. சடனாக உள்ளே ஃபுல்லாக ரோல் ஆகி தான் ரிலீஸ் ஆகும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் சோனாலிக்காவோட ஓன் இன்ஜினுங்க. கீர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் கீர் பாக்ஸுங்க. 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸுங்க. க்ரீப்பரில் 320 மீட்டரோட வருங்க ஃபஸ்ட்டு கியரில். அடுத்தடுத்த கியர் மாத்திரப்போ 320 மீட்டர் அதிகமாகுங்க. பாருங்கள் ரோல் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அழுகல் வாழை ஓட்டுறதுலேயே இது ஒன்று தாங்க சிரமம். கரெக்டான ரோட்ரி இல்லை அப்படின்னா, கரெக்டான ஃப்ளாஞ்ச் சைஸ் இல்லை அப்படின்னா ஓட்ட முடியாதுங்க. 13 இன்ச்சு ஃப்ளாஞ்ச் வந்து ரொட்டாவேட்டர் போடுறீங்க, தயவு செஞ்சு 13 இன்ச்சு சைஸ் போடுங்க. 12 இன்ச்சு போடுறோம், 12.5 இன்ச்சு போடுறோம், டீசலை மிச்சம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா 12.5 இன்ச்சு 12 இன்ச்சிலலாம் ஓட்ட முடியாதுங்க. 13 இன்ச்சு இருந்தால் தான் இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு. அப்புறம் சோனாலிக்காவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவில் 4 வண்டி ஆகிடுச்சுங்க. அதில் இன்னுமே பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதில் என்ன கஸ்டமர் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இன்ஜினோட நாய்ஸ் வந்து அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அது அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து சோனாலிகா சைடில் கம்மி பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. மற்றபடி நாய்ஸை தவிர எல்லாமே ஓகே. பவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக
பழைய ஓல்ட் ரேக்கோட இதில் வைப்ரேஷன் கம்மி பண்ணிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லா இருக்குங்க. அதை அந்த 2 அப்டேட் பார்த்திங்கன்னா கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா டிராக்டரோட புல்லிங் பவராக இருக்கட்டும், பிடிஏ பவராக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த செக்மெண்ட்டில் இதோட மைலேஜ் வந்து நல்லா இருக்குங்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கள் ஏரியாவில் எடுத்துக்கிறாங்க. சிஆர்டியில் பார்த்திங்கன்னா இது 3 விதமாக பவரை வந்து மாற்றிக்கலாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த டிராக்டரில் இருக்குது. 2 லைன் ஓட்டியாச்சுங்க, 3வது லைன் ஓடிட்டு இருக்குது. அழுகல் வாழை பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டியே நிறுத்துதுங்க. அந்தளவுக்கு லோடுங்க இருக்கிறதுலையே. அழுகல் வாழை ஓட்டுனீங்களுக்கு தெரியும், பச்சை வாழை ஈஸியாக ஓட்டிடலாங்க. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி அழுகல் வாட்டை ஓட்டினா தெரிஞ்சிருங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குதுங்க. ஃப்ரண்ட் 12 பின்னாடி 18 சைஸ் டயர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சொனாலிக்கால நல்லாவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. சூப்பரான கிரவுண்ட் கிளியரன்ஸு. சொனாலிக்காவில் டைகரில் நீங்கள் 60 வச்சுருந்தீங்கனாலும் 75 வச்சுருந்தீங்கனாலும் மைலேஜ் என்ன மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு மேலே போட்டிருப்பாங்க, சென்சிங் பெட்டுக்கு மேலே போட்டிருக்கிறாங்க பாருங்க. இதில் ஒரு சயின்டிஃபிக்கலான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுங்க. என்னன்னு சொன்னால் பெட்டில் மேலே போட்டிங்க அப்படின்னா அந்த டாப்லிங் பெட்டுக்கு வர லோடு வந்து கம்மியாகுங்க. இதே அந்த சென்சிங் பெட்டுக்கு கீழே போட்டிங்க அப்படின்னா டம்மி பெட்டு லோடு வந்து குத்தி பிடிக்குங்க. இது வந்து லோடு வந்து கம்மியாக விழுகும். கம்மியாக விழுகிறதுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா அந்த பின்னு போடக்கூடிய புஷ்ஷு இதெல்லாமே சீக்கிரம் தேயாதுங்க அவ்வளோ சீக்கிரம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இது ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போடுறதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. RPMல பவர் மோடில் வந்து ஓடிட்டு இருக்குதுங்க. க்ரீப்பரில் ஃபஸ்ட் கியரில் ஓடிட்டு இருக்குதுங்க. நல்லா அழுகல் வாழைங்க. GS ரோட்ரி தாங்க. 13 இன்ச்சு ஃப்ளாஞ்ச் வந்து நீங்கள் எடுக்கணும் கட்டாயமாக. குதிக்காமல் ஓடுது பாருங்க. ஃபினிஷிங் சூப்பராக வருது. நல்லா இருக்குதுங்க பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும். GS சொனாலிக்கா டைகரில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் RPM ட்ராப்பேஜ் லைட்டாக வருதுங்க. அதுவும் நாய்ஸு லைட் வைப்ரேஷன் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா பெஸ்ட்டு மைலேஜுங்க, பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி. அதாவது கொடுக்குற காசுக்கு வேல்யூவாக கொடுக்குறாங்க இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா. அடுத்தடுத்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கொடுத்தா நல்லதுங்க. எல்லா இடத்துலையும் RPM ட்ராப் ஆகிறது இல்லைங்க. ரொம்ப ஹெவியாக இன்டென்ஸ் லோடு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 RPM டிவியேஷன் வருதுங்க. அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி எந்த ஒரு மைனஸும் இல்லைங்க. சூப்பராக கொடுத்துக்கிறாங்க எல்லா ஃபியூச்சருமே பார்த்தீங்கன்னா. லோ மீடியம் ஹைங்க. லோ கியரில் உங்களுக்கு க்ரீப்பர் வேலை செய்யும். அது போக பார்த்தீங்கன்னா மீடியம் ஹைங்க. மீடியம் கியர் பார்த்தீங்கன்னா லோ கியர் மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். அப்புறம் வாழை ஓட்டுற நீங்கள் அளவாக
பெட்டு அளவாக தூக்கி வச்சு ஓட்டுங்க. ரொம்ப இறக்கி விட்டு ஓட்டினீங்கன்னா வாழை வந்து ரொம்ப லோடு வாங்குங்க வண்டி. அளவாக பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி வச்சு ஓட்டிகிட்டே வந்தீங்கன்னா வண்டி வந்து ஃப்ரீயாக ஓடிட்டு வருங்க, லோடே வாங்காது. வெயிட்டும் முக்கியம் ரொட்டாவேட்டரில், ஏன்னா அப்போ தான் வெட்டினதை ரிலீஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப இறக்கி பிடிச்சிங்கனாலுமே வண்டிக்கு லோடு அதிகமாக விழுங்க. வீடியோ செக்ஷனுக்கு லோடு அதிகம். வண்டி வந்து கொஞ்சம் திரும்ப மாட்டேங்குதுங்க, அது ஒரு மைனஸையும் அரெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குங்க. கொஞ்சம் போய் தான் திரும்பி வர வேண்டியதாக இருக்குது. ஸ்டேரிங் பம்ப் எல்லாமே கட்டிங் ரேடியஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்குங்க. ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு செட் ஆயிருங்க. புதுசாக மற்ற வண்டி ஓட்டிகிட்டு இது ஓட்டினா கொஞ்சம் திரும்பறதுக்கு சிரமப்படுதுங்க. அடுத்தடுத்த வீடியோவோட இதோட மைலேஜ் என்னங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேங்க. வண்டி பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைச்சலுமே இல்லைங்க, நல்லா இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா குண்டால் நேந்தனுக்கு ஆதாரம் பாருங்கள், வாழைத்தார் இருக்குது வெட்டாமல். ஸோ உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சொனாலிக்காவில் டைகர் 75 வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். டிராக்டர் எப்படி என்னங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து நல்லா இருக்குதுங்க, பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜம்முன்னு இருக்குது. சொனாலிக்கா டிராக்டர் வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் டைகரில் என்ன மாடல் வச்சுருந்தாலும் உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன அப்டேட் வேணும் டிராக்டரில் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.